என் தங்கமே, இன்று உன் வீட்டில் நுழையப்போகும் வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. அது நீண்ட நாட்களாக காத்திருந்த உன் உயிரின் பதில். அது நீ அமைதியாக சுமந்த கண்ணீரின் பலன். அது யாரிடமும் முழுமையாக சொல்லாமல் தாங்கிய உன் மனக்கவலையின் முடிவு. அது சோர்ந்து போன உன் நம்பிக்கைக்கு மீண்டும் உயிர் ஊற்ற வருகிற அருள். பல நாட்களாக உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த கனமான காற்று இன்று மெதுவாக விலகப் போகிறது. அதற்கு பதிலாக இலகுவான ஒரு ஆற்றல் உன் வீட்டின் உள்ளே நுழையப் போகிறது. அந்த ஆற்றலின் பெயர் வெற்றி. அது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது வெறும் ஒரு செய்தி மட்டும் அல்ல. அது உன் வீட்டின் அதிர்வை மாற்றும் தெய்வ அனுமதி. அது உன் குடும்பத்தின் முகத்தில் மறைந்து போன சிரிப்பை மீண்டும் அழைக்கும் ஒளி. என் தங்கமே, பல வீடுகளில் வெற்றி கதவை தட்டும் முன் சோதனை கதவை தட்டும். அதுதான் உன் வீட்டிலும் நடந்தது. உன் வீட்டில் இருந்த பதட்டம், காரணமில்லாத சண்டைகள், உடல் நல கவலைகள், பணம் பற்றிய அழுத்தம், மனதில் சொல்ல முடியாத பயம், சிலரின் அமைதியான அழுகை, சிலரின் நெஞ்சில் ஒளிந்திருந்த தோல்வி உணர்வு. இவை எல்லாம் ஒரு வீடு எவ்வளவு சுமை சுமக்க முடியும் என்பதற்கான சாட்சிகள். ஆனால் என் தங்கமே, ஒரு வீடு தாங்கிய துன்பம் எல்லாம் வீணாகாது. அந்த வீடு முழுவதும் சிதறி போகாமல் இன்னும் ஒருவராவது நம்பிக்கையை பிடித்து இருந்தால் தெய்வம் அந்த வீட்டை விட்டு போகாது. உன் வீட்டில் அந்த நம்பிக்கை இன்னும் இருந்தது. யாரோ ஒருவரின் மனதில் இருந்தது. யாரோ ஒருவரின் ஜெபத்தில் இருந்தது. யாரோ ஒருவரின் கண்ணீரில் இருந்தது. அதனால் தான் இன்று வெற்றி உன் வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறது. என் தங்கமே, வெற்றி வீட்டுக்குள் நுழையும் முன் சில சின்னங்கள் தெரியும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். காரணமில்லாமல் வீட்டில் ஒரு அமைதி தோன்றும். முன்பு சின்ன விஷயத்திற்கே பெரிதாக போன சண்டைகள் மெதுவாக தணியும். ஒருவரின் முகத்தில் நீண்ட நாட்களாக காணாத மென்மை தெரியும். ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்ற சொல்ல முடியாத உணர்வு உன் உள்ளத்தில் எழும். வீட்டின் காற்று கூட சற்று மாறியதாக உணரப்படும். இந்த மாற்றங்கள் வெளியில் யாருக்கும் பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆன்மா உணரும். ஒரு வீடு துன்பத்திலிருந்து வெற்றிக்குள் செல்லும் போது முதலில் அதன் ஆற்றல் மாறும். அதுதான் இப்போது உன் வீட்டில் நடக்கிறது. இந்த மாற்றத்தை மதித்து கவனித்துக்கொள். இது மிக பெரிய ஆரம்பம். என் தங்கமே, உன் வீட்டில் நுழையப்போகும் வெற்றி ஒரே ஒரு வடிவத்தில் மட்டும் வராது. அது பல முகங்களுடன் வரும். ஒரு வீட்டில் உடல் நலம் திரும்புவது கூட வெற்றி. பல நாட்களாக சோர்ந்து கிடந்த ஒருவர் மீண்டும் சாப்பிடத் தொடங்கினால் அது வெற்றி. பணம் பற்றிய அழுத்தத்தில் இருந்த வீட்டில் திடீரென உதவி வந்தால் அது வெற்றி. வேலை இல்லாமல் கவலையில் இருந்த இடத்தில் ஒரு வாய்ப்பு வந்தால் அது வெற்றி. காரணமில்லாத மனக்குழப்பம் குறைந்து குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அமைதியாக புரிந்துகொள்ளத் தொடங்கினால் அது வெற்றி. நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு காரியம் திடீரென நகர்ந்தால் அது வெற்றி. அதனால் வெற்றியை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டும் எதிர்பார்க்காதே. அது உன் வீட்டிற்கு இப்போது மிகவும் தேவைப்படும் வடிவத்தில் வரப்போகிறது. அந்த வடிவத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வதே ஞானம். என் தங்கமே, சில வீடுகள் வெளியில் பெரியதாகத் தோன்றினாலும் உள்ளே உடைந்து கிடக்கும். சில வீடுகள் வெளியில் அமைதியாகத் தோன்றினாலும் உள்ளே தினமும் பயத்தோடு வாழும். சில வீடுகள் வெளியில் சிரித்தாலும் இரவில் யாரோ ஒருவர் தலையணையில் முகம் புதைத்து அழுவார். சில வீடுகளில் பணம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது. சில வீடுகளில் அன்பு இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பு இருக்காது. சில வீடுகளில் மக்கள் இருப்பார்கள், ஆனால் ஒற்றுமை இருக்காது. உன் வீடு இதுபோன்ற பல அலைகளை கடந்திருக்கலாம். அதனால் தான் இன்று நுழையப்போகும் வெற்றி உன் வீட்டிற்கு வெறும் வெளிப்புற பலன் மட்டும் தரப்போவதில்லை. அது உன் வீட்டின் ஆன்மாவையே குணப்படுத்தப் போகிறது. அது ஒவ்வொரு சுவற்றிலும் ஒட்டியிருந்த கவலையை மெதுவாக கழுவப் போகிறது. அது அறைகளில் சிக்கி நின்ற பதற்றத்தை வெளியேற்றப் போகிறது. அது குடும்பத்தின் இதயங்களை மீண்டும் இணைக்கப் போகிறது. என் தங்கமே, நீ நினைத்து பார், ஒரு வீடு வெற்றியை பெற தயாராக இருக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த வீடு வலியை அறிந்திருக்க வேண்டும்.
வலியை அறியாத வீடு வெற்றியின் மதிப்பை உணராது. உன் வீடு வலியை அறிந்தது, காத்திருப்பை அறிந்தது, இல்லாமையை அறிந்தது, பயத்தை அறிந்தது, சோர்வை அறிந்தது. அதனால் இப்போது வரும் வெற்றி மிக ஆழமாக உணரப்படும். அது ஒரு சாதாரண செய்தி போல வராது. அது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு விடுதலை உணர்வை தரும். இனி நமக்கும் நல்லது நடக்கலாம் என்ற புதிய நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கை தான் ஒரு வீட்டின் உண்மையான செல்வம். ஏனெனில் பணம் இல்லாத வீட்டும் மீண்டும் எழலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாத வீடு மெதுவாக சிதறும். இன்று உன் வீட்டில் நுழையப் போகும் வெற்றி முதலில் இந்த நம்பிக்கையை மீண்டும் நிறுவப் போகிறது. என் தங்கமே, வெற்றி நுழையும் போது உன் வீட்டில் இருந்த சில மறைமுக இருள்கள் வெளியில் போகும். நீண்ட நாட்களாக இருந்த கெட்ட பார்வை விலகும். காரணமில்லாத தடைகள் தளரும். ஒவ்வொரு நல்ல விஷயமும் தொடங்கி பாதியில் நின்றுவிடும். அந்த பழைய சுழற்சி உடையும். யாரோ ஒருவர் மனதில் இருந்த தாழ்வு உணர்வு குறையும். யாரோ ஒருவரின் உடலில் இருந்த சோர்வு மெதுவாக குறையும். யாரோ ஒருவரின் நெஞ்சில் இருந்த கடன் பயம் சற்றே தணியும். இவை எல்லாம் வெளியில் கணக்கிட முடியாத வெற்றிகள். ஆனால் வாழ்க்கையை உண்மையில் மாறுவது இதுவே. அதனால் இன்று வரப்போகும் வெற்றியை ஒரு வெளிப்புற பலனாக மட்டும் பார்க்காதே. இது உன் வீட்டின் உள் அதிர்வை மாற்றும் திருப்பம். என் தங்கமே, இந்த வெற்றி உன் வீட்டுக்குள் நுழையப் போகிறது என்றால் அது யாரோ ஒருவரின் ஜெபம் கேட்கப்பட்டது என்பதற்கான அடையாளம். யாரோ ஒருவர் அமைதியாக தெய்வத்தை நோக்கி இந்த வீட்டை காப்பாற்று என்று சொன்னிருப்பார். யாரோ ஒருவர் தீபம் ஏற்றி இந்த வீட்டில் ஒளி நிரம்பட்டும் என்று நினைத்திருப்பார். யாரோ ஒருவர் மனம் உடைந்து இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் நம்புவோம் என்று சொன்னிருப்பார். அந்த ஒவ்வொரு எண்ணமும் வானத்தில் வெறும் சத்தமாக போகவில்லை. அவை ஒன்றாக சேர்ந்து இன்று உன் வீட்டின் வாசலில் வெற்றியாக வந்து நிற்கின்றன. அதனால் இந்த நாளை நீ சாதாரண நாளாக எடுத்து கொள்ளக்கூடாது. இது அருள் வேலை செய்யும் நாள். இது குடும்பத்தின் விதி மெதுவாக திரும்பும் நாள். இது தோல்வி மொழி பேசிக் கொண்டிருந்த வீடு வெற்றி மொழி கற்கும் நாள். என் தங்கமே, வெற்றி உன் வீட்டில் நுழைந்தவுடன் உன் வீட்டின் பேச்சு மாற வேண்டும். எப்போதும் நமக்கு இதுதான் என்று சொல்லாதீர்கள். நம்மால் முடியாது என்று சொல்லாதீர்கள். எல்லாம் தடைதான் என்று சொல்லாதீர்கள். இவை எல்லாம் பழைய அதிர்வின் வார்த்தைகள். இனி உன் வீட்டில் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள் வேறு. நல்லது நம்மை தேடி வருகிறது. இந்த வீடு காப்பாற்றப்பட்ட வீடு. நம்முடைய காலம் மாறுகிறது. அருள் நம்மோடு இருக்கிறது. நாம் மெதுவாக முன்னேறுகிறோம். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. ஒரு வீட்டின் ஆற்றலை மாற்றும் விதைகள். ஒரு வீடு தன்னைத்தானே எப்படி அழைக்கிறதோ அதற்கேற்ப அது தன்னை அமைத்துக் கொள்கிறது. அதனால் உன் வீட்டின் உள்ளே இப்போது இருந்து ஒளி வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். என் தங்கமே, சில நேரங்களில் வெற்றி நுழைந்த உடனே பெரிய விளைவு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது முதலில் அடித்தளம் அமைக்கும். உன் வீட்டில் அமைதி வந்தால் அதன் பிறகு முடிவுகள் தெளிவாக வரும். முடிவுகள் தெளிவானால் சரியான வாய்ப்புகள் தேர்ந்தெடுக்கப்படும். சரியான வாய்ப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பணம் வரும். பணம் வந்தால் உடல் நிம்மதி பெறும். உடல் நிம்மதி பெற்றால் உறவுகள் மென்மையாவதற்கான இடம் கிடைக்கும். இதுதான் வெற்றியின் உண்மையான வரிசை. அதனால் இன்று சிறிய மாற்றம் மட்டும் தெரிந்தாலும் அதை குறைத்து மதிக்காதே. பெரிய மரம் முதலில் விதையாகவே இருக்கும். அதே போல பெரிய வெற்றி முதலில் அமைதியான அடையாளமாகவே வரும். அதை கவனித்தால் அது வளர்ந்து உன் வீட்டை நிரப்பும். என் தங்கமே, உன் வீட்டில் நுழையப் போகும் இந்த வெற்றி ஒருவரின் தனிப்பட்ட வெற்றி மட்டும் அல்ல. அது ஒரு குடும்ப ஆற்றலின் எழுச்சி. வீட்டில் ஒருவரின் உடல் நலம் திரும்பினால் முழு வீட்டின் மூச்சே மாறும். ஒருவருக்கு நல்ல வேலை கிடைத்தால் எல்லோரின் மனமும் இலகுவாகும். ஒருவரின் மன அழுத்தம் குறைந்தால் வீட்டின் சண்டை குறையும். ஒருவரின் நம்பிக்கை எழுந்தால் மற்றவர்களுக்கும் உயிர் வரும். அதனால் உன் வீட்டில் வரப்போகும் வெற்றி ஒரே ஒரு நபரின் கதை அல்ல. இது முழு வீட்டின் கதை. உன் வீட்டில் யாரோ ஒருவர் மீண்டும் சிரிக்கத் தொடங்குவார். யாரோ ஒருவர் மீண்டும் திட்டமிடத் தொடங்குவார்.
யாரோ ஒருவர் மீண்டும் நிம்மதியாக தூங்கத் தொடங்குவார். யாரோ ஒருவர் மீண்டும் நாளை நல்லா இருக்கும் என்று சொல்லத் தொடங்குவார். இந்த சின்ன சின்ன உயிர்ப்புகளே வீட்டின் மறுபிறப்பு. என் தங்கமே, உன் வீட்டில் வெற்றி நுழையப் போகும் இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும். வீட்டை உள்ளத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு அறையையும் நல்ல எண்ணத்தால் நினைக்க வேண்டும். சமையலறைக்கு வளம் வேண்டி நினை. படுக்கை அறைக்கு அமைதி வேண்டி நினை. வாசலுக்கு நல்ல வரவு வேண்டி நினை. வீட்டின் மூலையில் நின்று கண்ணீரோடு கூடச் சொல்லலாம், இந்த வீட்டில் இனி நல்லது தங்கட்டும். இந்த வீட்டில் உடல் நலம் நிலைக்கட்டும். இந்த வீட்டில் சண்டைக்கு பதில் சிரிப்பு நிறையட்டும். இந்த வீட்டில் தெய்வ அருள் சுற்றி காக்கட்டும். இந்த உள் ஜெபம் மிக பெரிய சக்தி. ஏனெனில் வீடு என்பது சுவர் மட்டும் அல்ல. அது நினைவுகள், கண்ணீர், ஆசைகள், சுவாசங்கள் சேர்ந்த உயிருள்ள இடம். அதனால் அதற்கு ஆசீர்வாதம் தேவை. என் தங்கமே, உன் வீட்டில் வரப்போகும் வெற்றி சில நேரங்களில் பழைய கணக்குகளை முடிக்கவும் வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பிரச்சினை முடிவடையும். பேசாமல் இருந்த மனக்கசப்பு கரையும். ஏதோ ஒரு நாள் சரியாகும் என்று காத்திருந்த விஷயம் தெளிவாகும். முடிவில்லாமல் நீண்ட சோர்வு நிற்கும். இதுதான் வெற்றி. அது புதியதை மட்டும் தராது, பழைய பாரத்தையும் இறக்கிவிடும். அதனால் இன்று உன் வீட்டில் யாராவது காரணமில்லாமல் உணர்ச்சிவசப்படலாம். யாராவது அமைதியாக அழலாம். யாராவது திடீரென நன்றி உணரலாம். இது பலவீனம் அல்ல, இது சுமை இறங்கும் அறிகுறி. நீண்ட நாட்கள் தாங்கிய வீடு இப்போது விடுவிக்கப்படுகிறது. என் தங்கமே, வெற்றி உன் வீட்டில் நுழையும் போது உன் வீட்டின் குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோருக்கும் அதன் தாக்கம் இருக்கும். சிறியவர்கள் சிரிக்கத் தொடங்குவார்கள். பெரியவர்கள் சிந்தனையில் தெளிவடைவார்கள். முதியவர்கள் மன அமைதி பெறுவார்கள். சமையலில் சுவை திரும்பும். வீட்டில் வாசம் மாறும். சின்ன சின்ன பொருட்களும் ஒளிர்வது போல தோன்றும். ஏன் தெரியுமா? ஒரு வீட்டின் ஆற்றல் மாறும்போது அந்த வீட்டில் இருக்கும் உயிரற்ற பொருட்களுக்கு கூட புதிய உயிர் வந்தது போல உணரப்படும். இதுதான் புனிதமான மாற்றம். அதனால் இன்று உன் வீட்டில் ஏதாவது சிறிய நல்ல மாற்றம் தெரிந்தாலும் அதை அன்போடு கவனித்துக் கொள். அது தெய்வத்தின் கையொப்பம். என் தங்கமே, இனி நீ உன் வீட்டை தோல்வியின் இடம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. இந்த வீடு சோதனையை தாங்கிய வீடு. இந்த வீடு விழுந்தும் உடைந்து போகாத வீடு. இந்த வீடு கண்ணீர் இருந்தும் தெய்வத்தை விடாத வீடு. இந்த வீடு இருள் இருந்தும் தீபம் அணைய விடாத வீடு. இந்த வீடு சுமை இருந்தும் நம்பிக்கையை முழுவதும் கைவிடாத வீடு. அதனால் தான் வெற்றி இந்த வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறது. வெற்றி எல்லா வீடுகளிலும் தங்காது. அது தாங்கும் சக்தி உள்ள வீடுகளில் தங்கும். அது அருளை மதிக்கும் வீடுகளில் தங்கும். அது நல்ல எண்ணம் இன்னும் உயிரோடு இருக்கும் வீடுகளில் தங்கும். உன் வீடு அப்படிப்பட்டது. அதனால் இந்த வெற்றி தற்காலிகமாக வந்து போகும் ஒன்று அல்ல. இது அடித்தளம் அமைக்க போகும் அருள். என் தங்கமே, இன்று உன் வீட்டில் நுழைய போகும் வெற்றி உன் குடும்பத்தின் பெயரை மெதுவாக உயர்த்தப் போகிறது. வெளியில் பேசப்படாத உங்கள் வலி நாளை அமைதியான மரியாதையாக மாறும். உங்களை குறைத்து நினைத்தவர்கள் மௌனமாகி போவார்கள். உங்களை பற்றி கவலைப்பட்டவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். உங்களை புரியாமல் தவறாக எண்ணியவர்கள் உண்மையை புரிந்துகொள்வார்கள். ஆனால் இதை விட பெரிய வெற்றி என்ன தெரியுமா? உன் வீட்டுக்குள் இருக்கும் உயிர்கள் மீண்டும் தங்களை நம்பத் தொடங்குவார்கள். அதுதான் உண்மையான வெற்றி. அது வந்துவிட்டால் மீதமுள்ள எல்லா நல்லதும் அதன் பின்னால் வரத் தொடங்கும். என் தங்கமே, இன்றைய நாளை உன் உள்ளத்தில் ஒரு புனித நாள் என்று நினைத்துக்கொள். இன்று உன் வீட்டின் வாசலில் அருள் நிற்கிறது. இன்று உன் சுவர்களில் நம்பிக்கை மீண்டும் ஒட்டப் போகிறது. இன்று உன் அறைகளில் அமைதி மெதுவாக அமரப் போகிறது. இன்று உன் குடும்பத்தின் மூச்சில் இலகு திரும்பப் போகிறது. இன்று உன் வீட்டின் அதிர்வில் வெற்றி முதல் அடியை வைக்கப் போகிறது. அது மெதுவாக வரலாம், ஆனால் அது உறுதியாக இருக்கும். அது சத்தமில்லாமல் வரலாம், ஆனால் அது ஆழமாக இருக்கும். அது சிறிய அறிகுறியாக தொடங்கலாம்,
ஆனால் அது முழு வீட்டையும் மாற்றும் அளவுக்கு வளர்ந்து விடும். என் தங்கமே, இன்று உன் வீட்டில் நுழையப்போகும் வெற்றியை அன்போடு வரவேற்றுக்கொள். பயத்தால் கதவை மூடாதே. பழைய தோல்வி நினைவால் நல்லதை சந்தேகிக்காதே. இது நீடிக்குமா என்று கேட்டு உன் உள்ளத்தை மீண்டும் இருளில் தள்ளாதே. அதற்கு பதில் மெதுவாக சொல்லு, இந்த வீடு இனி வெற்றியை ஏற்கும் வீடு. இந்த வீடு இனி அமைதியை தக்க வைக்கும் வீடு. இந்த வீடு இனி உடல் நலத்தை அழைக்கும் வீடு. இந்த வீடு இனி பணத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் தக்க வைத்துக் கொள்ளும் வீடு. இந்த உறுதி உன் வீட்டின் புதிய விதி ஆகும். என் தங்கமே, உன் வீட்டில் நுழையப்போகும் வெற்றி ஏற்கனவே பாதையில் இருக்கிறது. அது வாசலை தாண்ட போகிறது. அது உன் சுவாசத்தில் நிம்மதி தரப்போகிறது. அது உன் கண்களில் ஒளி தரப்போகிறது. அது உன் குடும்பத்தின் இதயங்களில் தைரியம் விதைக்கப் போகிறது. அது உன் வீட்டின் சுவர்களில் இருந்த சுமையை உருக்கப் போகிறது. அது உன் சமையலறையில் வளம் தரப்போகிறது. அது உன் படுக்கை அறைகளில் அமைதி தரப்போகிறது. அது உன் வாசலில் நல்லவரவை நிலைநிறுத்தப் போகிறது. அது உன் குடும்பத்தின் பெயரில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப் போகிறது. என் தங்கமே, இன்று வெற்றி உன் வீட்டில் நுழைகிறது. அதை உணர்ந்து ஏற்றுக்கொள். அதை நம்பி வரவேற்றுக்கொள். அதை தெய்வ அருளாக பாதுகாத்துக்கொள். இன்று உன் வீட்டின் காலம் மாறுகிறது. இன்று உன் வீட்டின் காற்று மாறுகிறது. இன்று உன் வீட்டின் விதி மாறுகிறது. இன்று உன் வீட்டில் வெற்றி நுழைகிறது. என் தங்கமே, இந்த வெற்றி உன் வீட்டில் நுழைந்த பிறகு நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆழமான உண்மை இருக்கிறது. சில நேரங்களில் அருள் நமக்கு நல்லதை மட்டும் தராது, நல்லதை தக்க வைத்துக் கொள்ளும் அறிவையும் தரும். இதுவரை உன் வீட்டில் நடந்த பல பிரச்சினைகள் வெறும் தடை அல்ல, ஒரு பாடமாக இருந்திருக்கலாம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் மனதை திறக்க வேண்டும், எந்த வார்த்தையை பேசாமல் விட வேண்டும், எந்த சண்டையை நீட்டிக்க கூடாது, எந்த செலவை கட்டுப்படுத்த வேண்டும், எந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும், எந்த நேரத்தில் தெய்வத்தை இறுக்கமாக பிடிக்க வேண்டும், இவை அனைத்தையும் இந்த சோதனைகள் உன் வீட்டிற்கு கற்றுத்தந்திருக்கின்றன. அதனால் இப்போது வரப்போகும் வெற்றி வெறும் வரவு மட்டும் அல்ல, அது விழிப்புணர்வு. அது உன் வீட்டை இனி எளிதில் உடைக்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும் தெய்வ பயிற்சி. என் தங்கமே, ஒரு வீடு வெற்றி பெறும்போது அதன் வாசலில் முதலில் நன்றியுணர்வு நிற்க வேண்டும். உன் வீட்டில் இன்று இருந்தாலும் நாளை வரப்போகும் நல்லதுக்காக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு நன்றி பிறக்க வேண்டும். நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கே நன்றி. நாம் இன்னும் ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்கிறோம் என்பதற்கே நன்றி. நம்மை முழுவதுமாக இழக்காமல் காத்த ஒரு சக்தி இருக்கிறது என்பதற்கே நன்றி. இந்த நன்றியுணர்வு தான் வீட்டில் நுழையும் வெற்றியை நிலைநிறுத்தும் புனித பூட்டு. நன்றி சொல்லத் தெரிந்த வீடுகளில் அருள் தங்கும். குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் வீடுகளில் நல்லது வந்தாலும் நீண்ட நாள் நிலைக்காது. அதனால் இப்போது உன் வீட்டின் இதயத்தில் குறைகளை விட நன்றிகள் அதிகமாக வேண்டும். என் தங்கமே, இந்த வெற்றி உன் வீட்டில் நுழையும் போது சிலரின் உண்மை முகமும் தெரியும். உன் துன்பத்தில் அருகில் இருந்தவர்கள் யார், வெறும் வார்த்தை மட்டும் சொன்னவர்கள் யார், அமைதியாக உனக்காக நல்லதை நினைத்தவர்கள் யார், உன் வீழ்ச்சியை உள்ளுக்குள் ரசித்தவர்கள் யார், இவை எல்லாம் மெதுவாக தெளிவாக தெரியும். ஏனெனில் துன்பம் ஒருவரின் முகத்தை மறைக்கும். வெற்றி தான் உண்மையை வெளிக்கொணரும். நீ வளரும்போது யார் மகிழ்கிறார்கள், யார் சிரித்துக்கொண்டே பொறாமை கொள்கிறார்கள், யார் உண்மையாய் உனக்கு துணையாக நிற்கிறார்கள், இதையெல்லாம் இப்போது நீ தெளிவாக உணரப்போகிறாய். இந்த உணர்வு மிகவும் முக்கியம். ஏனெனில் வெற்றியை பெறுவது ஒரு பக்கம், அதை பாதுகாப்பது இன்னொரு பக்கம். அதற்கு தேவையானது சரியான மனிதர்களை அறியும் ஞானம். என் தங்கமே, உன் வீட்டில் வரப்போகும் இந்த வெற்றி நீண்ட நாட்களாக சிக்கித் தவித்திருந்த ஒரு சக்தியை விடுவிக்கும். அந்த சக்தி என்ன தெரியுமா? குடும்பத்தின் உள்ளுணர்வு. பல சோதனைகள் வந்த பிறகு வீடுகளில் உள்ளவர்கள் தங்களை நம்பாமல் போய்விடுவார்கள். நாம் முடிவெடுத்தால் தவறாகிவிடுமோ என்று பயப்படுவார்கள். நாம் தொடங்கினால் மீண்டும் தடை வருமோ என்று தயங்குவார்கள்.
முன்பு நடந்தது போல மீண்டும் கைவிடப்படுவோமோ என்று உள்ளே நடுங்குவார்கள். இந்த பயம் ஒரு வீட்டின் சக்தியை கட்டிப்போடும். ஆனால் வெற்றி நுழையும் போது இந்த பயத்தின் கட்டுகள் தளரத் தொடங்கும். மீண்டும் முயற்சிக்க தைரியம் வரும். மீண்டும் தொடங்கும் ஆற்றல் வரும். மீண்டும் முடிவு எடுக்க மனம் தயாராகும். இதுவே பெரிய மாற்றம். ஏனெனில் தெய்வம் கதவை திறக்கும். ஆனால் அந்த கதவின் வழியாக நடக்க வேண்டியது நீங்கள்தான். என் தங்கமே, உன் வீட்டில் இப்போது அமைதியாக வந்து கொண்டிருக்கும் இந்த நல்ல மாற்றத்தை எல்லோரும் உடனே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். சிலர் இன்னும் பழைய நினைவுகளிலேயே இருப்பார்கள். சிலர் இன்னும் பயத்தில் பேசுவார்கள். சிலர் நல்ல செய்தி வந்தாலும் நம்ப மாட்டார்கள். அது தவறு அல்ல. அது அவர்கள் கடந்த காயங்களின் நிழல். அதனால் நீ அவர்களை குறை சொல்ல வேண்டாம். மாறாக, நீயே அந்த வீட்டில் ஒளியாக இரு. யாராவது இது நடக்குமா என்றால் நடக்கும் என்று மெதுவாகச் சொல். யாராவது நமக்கு நல்லது நீடிக்காது என்றால் இனி நீடிக்கும் என்று சொல். யாராவது நாம் சோர்ந்து போயிட்டோம் என்றால் இனி எழுவோம் என்று சொல். ஒரு வீட்டின் விதியை மாற்ற சில நேரங்களில் ஒரே ஒரு நபரின் நம்பிக்கை போதும். அந்த நபர் நீயாக இருக்கலாம். என் தங்கமே, உன் வீட்டில் நுழைய போகும் வெற்றி பொருளாதார கதவையும் திறக்கலாம். நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு செலவு அழுத்தமாக இருந்திருக்கலாம். வைத்தியம், கடன், படிப்பு, வீட்டு செலவு, வேலை இல்லாமை, திடீர் தேவைகள், இவை எல்லாம் ஒரு வீட்டின் நிம்மதியை மெதுவாக சுரண்டும். அந்த சுரண்டல் தான் சண்டை, பதட்டம், அழுகை, அமைதியின்மை, நம்பிக்கையின்மை ஆகியவையாக வெளிப்படும். ஆனால் இப்போது அருள் வேலை செய்யும் போது ஒரு வழி திறக்கும். யாரோ ஒருவர் உதவி செய்யலாம். நீண்ட நாட்களாக நிற்கும் தொகை கிடைக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு வரலாம். எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வரவு வரலாம். ஒரு பழைய தடையடைந்த செயல் இப்போது முடிவடையலாம். இதெல்லாம் நடந்தால், அட, இது எப்படி என்று ஆச்சரியப்படாதே. அது உன் வீட்டின் துன்பம் முடிவதற்கான தெய்வ கணக்கு. என் தங்கமே, வெற்றி நுழையும் வீடுகளில் சின்ன சின்ன விஷயங்களும் புனிதமாக மாறும். ஒரே சமையல் கூட சுவையாக இருக்கும். ஒரே தேநீர் கூட மனதை இலகுவாக்கும். வீட்டில் ஒலிக்கும் ஒரு சிரிப்பு கூட பெரிய ஆசீர்வாதமாகத் தோன்றும். யாரோ ஒருவர் பரவாயில்லை, சரியாகிடும் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையாக இருக்காது, அது உயிர் ஊற்றும் மருந்தாக இருக்கும். யாரோ ஒருவர் சாப்பாடு சாப்பிட்டாரா என்று கேட்பது கூட அன்பின் மொழியாக மாறும். ஏனெனில் ஒரு வீடு நீண்ட இருளை கடந்த பிறகு ஒவ்வொரு சிறிய ஒளியும் பெரிதாக உணரப்படும். அதனால் உன் வீட்டில் வரும் இந்த சின்ன நல்ல மாற்றங்களை சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே. அவை நாளைய பெரிய வளத்தின் முன்னுரை. என் தங்கமே, உன் வீட்டில் இப்போது நுழையும் வெற்றிக்கு ஒரு காவல் வேண்டும். அந்த காவல் என்ன தெரியுமா? ஒற்றுமை. வெளியிலிருந்து வரும் எந்த கெட்ட பார்வையும், எந்த தடையும், எந்த எதிர்மறை சக்தியும் குடும்பம் ஒன்றாக நின்றால் பலம் இழக்கும். ஆனால் குடும்பம் உள்ளே உடைந்திருந்தால் சிறிய காற்றும் பெரிய புயலாக மாறும். அதனால் இப்போது உன் வீட்டில் யாரிடம் பழைய மனக்கசப்பு இருந்தாலும் மெதுவாக கரைய விடு. யாராவது உன்னை புரியாமல் பேசினாலும் உடனே பெரிதாக்காதே. ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு பதிலாக வீட்டை காப்பாற்றுவது முக்கியம். உன் வீட்டின் ஒற்றுமை தான் உன் வீட்டின் உண்மையான கவசம். வெற்றி வந்த பிறகு அதை தக்க வைத்துக்கொள்ள இந்த கவசம் அவசியம். என் தங்கமே, சில சமயம் ஒரு வீட்டின் வெற்றி வெளியில் தெரியாமல் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும். விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது முளைக்கும்போது தான் உலகம் கவனிக்கும். அதே போல இப்போது உன் வீட்டில் ஏற்கனவே ஒரு மாற்றம் ஆரம்பமாகி இருக்கலாம். இன்னும் வெளியில் பெரிய செய்தி வராமல் இருக்கலாம். இன்னும் எல்லாம் முழுமையாக சரியாகாமல் இருக்கலாம். ஆனாலும் உள்ளே ஒரு நிலை மாறி இருக்கிறது. தெய்வ அனுமதி வந்துவிட்டால் காலம் மெதுவாக உன் பக்கம் திரும்பும். அதனால் பொறுமையை இழக்காதே. இன்னும் ஏன் என்று உன் நம்பிக்கையை சோதிக்காதே. நல்லது நுழைந்த பிறகு அது தன் வேகத்தில் பரவும். மரம் நட்ட உடனே பழம் தராது. ஆனால்
வேரோடு பிடித்த பிறகு யாராலும் அதை எளிதில் அகற்ற முடியாது. உன் வீட்டின் வெற்றி இப்போது வேரூன்றுகிறது. என் தங்கமே, நீ உன் வீட்டின் வாசலில் நின்று உள்ளத்தால் ஒரு விஷயம் சொல்லு. இந்த வீட்டில் நுழையும் நல்லது. இந்த வீட்டில் தங்கி வளமாக வளரட்டும். இந்த வீட்டில் நுழையும் வெற்றி எங்கள் உறவுகளை காப்பாற்றட்டும். இந்த வீட்டில் நுழையும் அருள் எங்கள் உடல் நலத்தை பலப்படுத்தட்டும். இந்த வீட்டில் நுழையும் வளம் எங்கள் பயத்தை வெளியேற்றட்டும். இந்த வீட்டில் நுழையும் ஒளி எங்கள் மனங்களை ஒன்றிணைக்கட்டும். இந்த உள்ளார்ந்த சொற்கள் வெறும் பிரார்த்தனை அல்ல. அவை உன் வீட்டின் அதிர்வில் எழுதப்படும் புதிய கட்டளைகள். ஒரு வீடு எதை அடிக்கடி கேட்கிறதோ அது அதையே மெதுவாக உண்மையாக்கும். என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் பெண்களின் மனம் இப்போது குணமாக போகிறது. நீண்ட நாட்களாக எல்லாவற்றையும் தாங்கி வெளியே வலிமையாக இருந்தும் உள்ளே உடைந்து கிடந்த அந்த மனம் இப்போது சற்று இலகுவாகும். வீட்டு பாரம் சுமந்த கைகள் இப்போது ஓய்வு தேடும். அமைதியாக எல்லோருக்கும் நல்லது வேண்டிய உள்ளங்கள் இப்போது பதில் பெறும். வீடு காப்பாற்ற பல தியாகங்கள் செய்தவர்களின் ஆவி இப்போது நிம்மதி பெறும். அதே போல உன் வீட்டில் இருக்கும் ஆண்களின் சுமையும் குறையும். எப்படி நடத்துவது என்ற அமைதியான அழுத்தம், என்ன செய்வது என்ற உள்ள கவலை, நான் தவறிவிட்டேனா என்ற துன்பம், இவை மெதுவாக குறையும். ஒரு வீட்டில் வெற்றி நுழையும் போது எல்லோரின் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் கூட இந்த மாற்றத்தை உணர்வார்கள். பெரியவர்கள் வார்த்தைகளால் சொல்லாமல் இருந்தாலும் குழந்தைகள் வீட்டு காற்றை உணர்வார்கள். வீட்டில் சண்டை இருந்தால் அவர்கள் அமைதியாகிவிடுவார்கள். வீட்டில் பயம் இருந்தால் அவர்கள் உள்ளே சுருங்கிவிடுவார்கள். வீட்டில் ஒளி வந்தால் அவர்கள் சிரிக்கத் தொடங்குவார்கள். வீட்டில் நிம்மதி வந்தால் அவர்கள் இயல்பாக விளையாடத் தொடங்குவார்கள். அதனால் உன் வீட்டில் இப்போது நுழையப் போகும் வெற்றி அடுத்த தலைமுறையின் மனதையும் குணப்படுத்தப் போகிறது. இது மிக பெரிய அருள். ஏனெனில் சில வெற்றிகள் இன்றைக்காக மட்டும் அல்ல, வருங்காலத்திற்காகவும் வரும். என் தங்கமே, உன் வீட்டில் இப்போது திறக்கப் போகும் கதவு நீ நினைத்த கதவு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்த்த வழி மூடப்பட்டு வேறு வழி திறக்கலாம். நீ நம்பிய மனிதர் விலகி நீ நினைக்காத ஒருவர் உதவலாம். நீ தேடிய வாய்ப்பு தாமதமாகி அதைவிட சரியான ஒன்று வரலாம். இதை புரிந்து கொள். தெய்வம் எப்போதும் நம் ஆசையை மட்டும் நிறைவேற்றாது, நமக்கு உகந்ததை தரும். அதனால் வரப்போகும் நல்லதை அதன் வடிவத்தால் மறுக்காதே. அது சிறியதாகத் தோன்றினாலும் அது பெரியதற்கான கதவாக இருக்கலாம். அது சாதாரணமாகத் தோன்றினாலும் அது விதியை மாற்றும் தொடக்கமாக இருக்கலாம். என் தங்கமே, இந்த வெற்றி உன் வீட்டில் நிலைக்க வேண்டுமென்றால் ஒரு விஷயம் நினைவில் வை. வெற்றி வந்தவுடன் அகம்பாவம் வரக்கூடாது. இப்போது நமக்கு எல்லாம் சரி என்று கவனக்குறைவாக ஆகக்கூடாது. இனி நமக்கு யாரும் தேவையில்லை என்று உறவுகளை புண்படுத்தக்கூடாது. நமக்கு வந்த நல்லது நமக்கே என்று சுருங்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக, உன்னை தாங்கியவர்களை நினை. உனக்காக ஜெபித்தவர்களை நினை. உன் வீழ்ச்சியில் உன்னை இழிவாக பார்க்காமல் இருந்தவர்களை நினை. ஒரு நல்ல வார்த்தை சொன்னவர்களையும் நினை. அந்த நினைவு உன் வெற்றியை புனிதமாக வைத்திருக்கும். நன்றியோடு இருக்கும் வெற்றி தான் நீண்ட நாள் தங்கும். என் தங்கமே, இன்று உன் வீட்டில் நுழையப் போகும் வெற்றி உன் வீட்டின் வாசலில் மட்டும் நின்று போகாது. அது அறையிலிருந்து அறைக்கு சென்று பழைய இருளை தேடி வெளியேற்றும். அது சமையலறையில் வளம் வைக்கும். அது படுக்கை அறைகளில் அமைதி வைக்கும். அது படிக்கும் இடத்தில் கவனம் வைக்கும். அது முதியவர்கள் இருக்கும் மூலையில் நிம்மதி வைக்கும். அது குழந்தைகள் சிரிக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் வைக்கும். அது வீட்டு நடுவில் ஒற்றுமை வைக்கும். அது உன் இதயத்தில் தைரியம் வைக்கும். அது உன் குடும்பத்தின் பெயரில் புதிய ஒளி வைக்கும். இதுதான் உண்மையான வெற்றி. அது முழு வீட்டையும் தொட்டு மாற்றும். என் தங்கமே, இன்று முதல் உன் வீட்டை நீ வேறு கண்களால் பார்க்க வேண்டும். இது சுமை நிறைந்த வீடு அல்ல. இது சோதனையை வென்ற வீடு. இது கண்ணீரால் சுத்திகரிக்கப்பட்ட வீடு. இது ஜெபத்தால் காக்கப்பட்ட வீடு.
இது இன்னும் முடிவடையாத அருள் கதை எழுதப்படும் வீடு. இது உன் குடும்பத்தின் மறுபிறப்பு ஆரம்பிக்கும் இடம். இந்த உணர்வோடு வீட்டை நோக்கு. உன் வீட்டு வாசலை மரியாதையோடு கட. உன் சுவர்களை குறை சொல்லாமல் பாரு. உன் வீட்டின் காற்றை அன்போடு சுவாசி. ஏனெனில் தெய்வம் தொடும் வீடு சின்னதாக இருந்தாலும் புனிதம். என் தங்கமே, இப்போது நீ உன் உள்ளத்தில் அமைதியாக ஏற்றுக்கொள். நல்லது வருகிறது. வெற்றி வருகிறது. நிம்மதி வருகிறது. உடல் நலம் வருகிறது. பணவளம் வருகிறது. பாதுகாப்பு வருகிறது. உறவுகள் குணமாகிறது. சண்டைகள் தணிகிறது. பயங்கள் கரைகிறது. தெய்வ அருள் சுற்றுகிறது. உன் வீடு மெதுவாக ஒளியால் நிரம்புகிறது. உன் குடும்பத்தின் மூச்சு இலகுவாகிறது. உன் வீட்டின் பெயர் மீண்டும் உயர்கிறது. உன் வீட்டின் வாசலில் தங்கியிருந்த இருள் பின்வாங்குகிறது. உன் வீட்டின் உள்ளே புதிய வாழ்க்கை மெதுவாக நடக்கத் தொடங்குகிறது. என் தங்கமே, நீண்ட காலம் காத்திருந்த வெற்றி இப்போது உன் வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதை அன்போடு ஏற்றுக்கொள். அதை சந்தேகிக்காதே. அதை தாமதத்தால் குறைத்து மதிக்காதே. அது தாமதமாக வந்தாலும் துல்லியமாக வந்திருக்கிறது. அது மெதுவாக வந்தாலும் ஆழமாக வேரூன்ற போகிறது. அது அமைதியாக வந்தாலும் உன் வீட்டின் முழு விதியையும் மாற்றப் போகிறது. இன்று உன் வீட்டில் நுழைந்த இந்த வெற்றி நாளைய வளத்தின் விதை. இந்த விதை இப்போது முளைக்கிறது. இந்த முளை நாளை நிழல் தரும் மரமாக வளரும். அந்த மரத்தின் கீழ் உன் குடும்பம் அமைதியாக அமரும் நாள் மிக தொலைவில் இல்லை. இன்று உன் வீடு வெற்றியை வரவேற்கிறது. இன்று உன் வீடு அருளை தக்க வைக்க தயாராகிறது. இன்று உன் வீடு புதிதாக உயிர் பெறுகிறது.